வணக்கம். பூமியில் இல்லறம், துறவறம் என்கின்ற இரு அறநிலைகள் காணப்படுகின்றன. நாம் ஒரு துறவியின் கதை மூலம் வாழ்க்கை பாடம் ஒன்றை கற்றுக்கொள்வோம். வாருங்கள். இது பி பாசிட்டிவ் தமிழ். நான் என்றும் உங்கள் சிவா சசிகாந்த். கூனா அழகிரிசாமி எழுதிய தவப்பயன் என்ற சிறுகதையிலே வரும் நிர்மலானந்தர் என்ற துறவியின் கதையை இங்கு பார்ப்போம். காட்டுப்புறத்திலே நிர்மலானந்தருடைய ஆச்சிரமம் அமைந்திருந்தது. அவர் தினமும் கடும் தவம் மேற்கொண்டு வந்தார். சராசரி மனிதரைப் போல உணவு, உடை, உறைவிடம் என்பவற்றிலே எந்த ஆடம்பரமும் காணப்படவில்லை. காட்டிலுள்ள காய்கனிகளையும் கிழங்குகளையும் உண்டு கடும் தவம் மேற்கொண்டு வந்தார். இப்பூமியிலே வாழ்ந்து வருகின்ற அவருக்கு மலரினுடைய மென்மையும் முள்ளினுடைய வன்மையும் உணர முடியவில்லை. இன்பம், துன்பம் எது நேர்ந்தாலும் இரண்டையும் ஒன்றாகவே நோக்கினர். அந்த நிர்மலானந்தர் என்ற முனிவரை பொறுத்தவரையில் இந்த பூமியில் உள்ள எந்த விடயங்களும், இடியா, மின்னலா, மழை, புயல் எதுவாக இருந்தாலும் அவரை எதுவுமே செய்யவில்லை. இத்தகைய மரத்து போன வாழ்க்கையொன்றை அந்த நிர்மலானந்தர் அனுபவித்து வந்தார். கடும் தவம் செய்தார். அதன் பலனாக அவர் சுவர்க்கம் புகுந்தார். நிர்மலானந்தருடைய ஆத்மா சுவர்க்கம் புகுந்தது. இப்போது சுவர்க்கத்திலே மாயக்குயவர் பல வகையான பானைகளை வனைந்து கொண்டிருக்கின்றார். அருகிலே இறைவன் பரமாத்மா அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். புதிதாக சுவர்க்கத்தினுள் நுழைந்த நிர்மலானந்தருடைய ஆத்மாவை பார்க்கின்றார். அது துள்ளிக்கொண்டே இருந்தது, துடித்து கொண்டே இருந்தது. அந்த ஆத்மாவின் நிலையை கண்ட பரமாத்மா மாயக்குயவரை பார்த்தார். இப்போது மாயக்குயவர் பரமாத்மாவோடு மௌன மொழியிலே பேசத் தொடங்கினார். இது பூமியில் இருந்து வந்திருக்கின்றது பொல்லாத தபசு. பூமியிலே மலருக்கும் முள்ளுக்கும் விஷப்பல்லுக்கும் எந்த பேதமும் கண்டறியாத கடும் தபசு பூமியிலிருந்து சொர்க்கம் வேண்டி வந்திருக்கின்றது என்று மௌன மொழியிலே மாயக்குயவர் பேசினார். இப்போது இதற்கு என்ன வேண்டும், இதற்கு என்ன செய்யலாம் என்று மௌன மொழியிலே பரமாத்மா மாயக்குயவரிடம் கேட்டார். மாயக்குயவரின் கைகள் பலவிதமான பானைகளை வனைந்து கொண்டிருந்தன. பூமியிலிருந்து பல்லாண்டுகள் தவம் செய்த இந்த தபசுவினுடைய நோக்கம் சொர்க்கத்திலேயே தங்கியிருக்க வேண்டும் என்று மௌன மொழியிலே மாயக்குயவர் கூறினார். அப்படியா, அவ்வாறே செய்து விடுவோம் என்றார் பரமாத்மா. ஆனால் மாயக்குயவரோ மௌனமானார். இந்த தபசு கடும் தபசு. சொர்க்கத்திலேயே இங்கு இருந்துவிட்டு சுவர்க்கம் எப்படி இருக்கின்றது? பரமாத்மாவோடு சேர்ந்திருக்கும் அத்வைத நிலை எவ்வாறு இருக்கின்றது என்று இந்த ஆத்மாவிடம் கேட்கும்போது, இது சுவர்க்கமா, பரமாத்மா இதுவா என்று கேட்டுவிட்டால் எமது நிலை என்ன? பூமியில் இருப்பவர்களுக்கு இந்த கதை சென்றுவிட்டால் சுவர்க்கத்துக்கு வர வேண்டும் என்ற ஆசையை மறந்து அனைவரும் பாவ காரியங்களில் இறங்கத் தொடங்கிவிடுவார்கள். இந்த தபசு பூமியில் எந்த இன்பங்களையும் நுகராது வந்திருக்கின்றது. இது செத்தது, மரத்தது. இதை நாம் இங்கே வைத்திருந்தால் எமது நிலை என்னாகின்றது என்றார் மாயக்குயவர். அவர் புதிதாக ஒரு பானையை வனைகின்றார். பரமாத்மா அதை கூர்ந்து நோக்குகின்றார். இப்போது நிர்மலானந்தருடைய ஆத்மா அந்த புதிதாக வனையப்பட்ட பானைக்குள் வைக்கப்பட்டு மீண்டும் பூமிக்கு அனுப்பப்படுகின்றது. நிர்மலானந்தருடைய சமாதி இன்னும் ஈரமாகவே இருக்கின்றது. அவருடைய ஆச்சிரமத்தில் சூரிய வெயில் காலை நேரம் அழகாக பட்டு கொண்டிருந்தது. அந்த இன்பமான அதிகாலையில் அன்றுதான் பிறந்த ஓர் அணில் குஞ்சு அந்த சமாதியின் மீது ஓடி விளையாடி கொண்டிருந்தது. அதன் மேல் பட்ட அந்த காலை இளவெயில் அதற்கு சுவர்க்க இன்பத்தை அளித்தது. அந்த அணில் குஞ்சினில் இருந்த ஆத்மா எது தெரியுமா? சுவர்க்கத்திற்கு சென்று வந்த நிர்மலானந்தருடைய ஆத்மாவே அந்த அணில் குஞ்சினுள் இருந்தது. அது பூமியில் இருக்கும் போது மலருக்கும் முள்ளுக்கும் பேதம் காணவில்லை. சுவர்க்கத்துக்கு சென்றபோது அங்கும் சுவர்க்க இன்பத்தை அனுபவிக்கவில்லை. இப்போது இந்த பூமியில் ஒரு அணில் குஞ்சாக பிறந்திருக்கின்றது. ஒரு சாதாரண காலை இளவையில் அதன் மேனியில் பட்டபோதே அது சுவர்க்க இன்பத்தை பூமியில் அனுபவித்தது. இதுவே
கூனா அழகிரிசாமி எழுதிய தவப்பயன், அதாவது நிர்மலானந்தர் என்ற கடும் தபசுக்கு தவத்தின் மூலம் கிடைத்த பயன் பூமியில் மீண்டும் அணில் குஞ்சாக பிறந்து பூமியில் இருக்கின்ற சின்ன சின்ன இன்பங்களை அனுபவிப்பதே அதன் தவப்பயனாகும். இச்சிறுகதை எம் வாழ்வில் எமக்கு என்ன உணர்த்துகின்றது? நாம் எம் வாழ்க்கையில் பல்வேறு விடயங்களுக்காக கவலைப்பட்டு கொண்டிருப்போம். ஆனால் எமக்கு சின்ன சின்ன விடயங்கள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். நாம் உண்ணுகின்ற உணவிற்கு கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நாம் காணுகின்ற இயற்கை நிகழ்வுகளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று எம்மை கடந்து செல்லும் போது நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நன்றி சொல்ல வேண்டும். உடல் பருத்த ஒருவரை காண்கின்ற போது எமது உடல் ஆரோக்கியத்துக்கு நன்றி சொல்ல வேண்டும். இவ்வாறு இப்பூமியில் எமக்கு கிடைக்கின்ற விடயங்களுக்கு நாம் நன்றி கூற பழக வேண்டும். அதை சந்தோஷமாக அனுபவிக்க பழக வேண்டும். அவ்வாறு பழகிக்கொண்டால் மண்ணுலகமே விண்ணுலகம் போல் சொர்க்கமாக அமைந்துவிடும். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.